ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் சேவைகளை உங்களுக்கு பார்த்தா பெறுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் எல்லா கிராமங்கள்லையுமே கிராம சபை கூட்டம் நடைபெற போது இந்த கிராம சபை கூட்டத்தில் எந்தமான இன்ஃபர்மேஷனை பெறலாம், எந்தமான ஸ்கீம்களை பெறலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அனைத்து மாவட்டங்கள்லையுமே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கிராம சபை கூட்டம் பார்த்தா நடைபெற போது என்னைக்கு அப்படின்னா 15/8/2026 அன்னைக்கு சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்தல் தொடர்பாக இந்த ஒரு அப்டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா கிராமங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டுங்க. அது என்னைக்கு அப்படின்னா 15/8/2026 அன்னைக்கு காலையில் 11 மணி அளவில் உங்களுக்கான கிராம சபை கூட்டம் நடத்த போகிறாங்க. அதுக்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிராம சபை கூட்டத்துக்கான நடைபெறும் இடம் நேரம் எல்லாமே கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராம சபை கூட்டங்களை மதச்சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்தக்கூடாது அப்படின்றதையும் ஒரு அப்டேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி அந்த கிராம சபை கூட்டம் நடைபெறுவதை லைவாக பார்த்தீங்கன்னா நமது கிராம சபை மொபைல் ஆப் மூலமாக அப்டேட் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த பிடிஎஃப் மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கிராம சபை மூலமாக என்னமான வேண்டிய கூட்ட பொருட்கள் கிராம சபை கூட்டத்தில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பொருள் ஒன்று கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல். ஸோ உங்கள் கிராமத்துக்கு என்னமான அமௌண்ட்லாம் செலவினம் பண்ணியிருக்காங்க, நிதி எவ்வளோ செலவினம் பண்ணியிருக்காங்க, எந்த திட்டத்துக்காக செலவு பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. 1/4/2026 31/7/2026 முடிய உள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவின அறிக்கை படிவம் 30 மற்றும் இதர விவரங்கள் கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ வரிசை எண், திட்டத்தின் பெயர் என்ன பணியின் பெயர், எவ்வளோக்கு நீங்கள் அந்த திட்டத்தை முடிச்சிருக்கீங்க, தற்போது அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்ற மாரி சொல்லணும். ரெண்டாவது, தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது தொடர்பாக விவாதிக்கணும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி மாதம் இருமுறை சுத்தம் செய்தல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பார்த்தா குடிநீர் வராமல் இருக்குது அல்லது ஏதாச்சும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதன் மூலமாக நீங்கள் கேட்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இருக்குது பாருங்கள். 2026-27 ஆண்டுக்கான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தொழிலாளருடைய வரவு செலவு திட்டத்தினை ஜூன் 30, 2026 இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சப்மிட் பண்ணி ஆகணும். அதாவது எத்தனை பேர் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செலவாச்சு, எந்த திட்டத்தின் கீழாக நீங்கள் வேலை பண்ணியிருக்கீங்க, அதெல்லாமே பண்ணுற மாரி இருக்கும். விபிஜிராம் திட்டத்தின் கீழ் தொழிலாளர் வரவு செலவு பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு உங்களுக்கு அறிக்கை கொடுப்பாங்க. இதில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கான செலவு என்ன எல்லாமே உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. இதுக்காக அந்த 100 நாள் வேலை திட்டம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பொருள் 5, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அதாவது 2026-27 ஆண்டு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கீழ் தேர்வு செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட பணிகள் முன்னேற்றம் குறித்து விவாதிக்க வேண்டும். அதேமாரி பார்த்தா 2025-26 ஆண்டு சிறுபாசன ஏரிகளை புதுப்பிக்க தேர்வு செய்ய பணிகள் குறித்து விவாதிக்கணும். பொருள் 6, சிறுபாசன குளங்கள் ஏரிகள் புதுப்பிப்பது குறித்தும். பொருள் 7 ஜல்ஜீவன் திட்டம். ஸோ எல்லாருக்குமே 100% குடிநீர் இணைப்பு பெறுவதற்கான திட்டம் தான் ஜல்ஜீவன் திட்டம். அந்த மாதிரி குடிநீர் இணைப்பு இல்லாமல் இருக்கவங்களும் இதன் மூலமாக நீங்கள் பெறலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு விவாதம் பண்ணலாம். இதை தவிர்த்து பயிற்சி பெற்ற கிராம மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கு கொண்டு விநியோகம் செய்யப்பட்ட அந்த கிட் எல்லாமே நீங்கள் ஆய்வு பண்ணலாம், எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தூய்மை பாரத இயக்கம். ஸோ எந்த அளவுக்கு கிராமப்புறங்களில் தூய்மையாக வச்சுருக்காங்க அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹர் ஜல் சர்டிஃபிகேட் உள்ள கிராம ஊராட்சிகளுக்கு அதோடைய அப்டேட்லாம் கொடுப்போம் அப்படின்ற மாரி இதில் சொல்லியிருக்காங்க. பொருள் 9, இதர பொருட்கள். கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் பிற பொருட்கள் ஏதேனும் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரலாம். அதாவது இந்த இலவச வீடு வழங்கும் திட்டத்துக்கெலாம் இந்த மாரி கிராம சபை கூட்டத்தில் தான் ஒப்புதல் அளிப்பாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வரி செலுத்துறீங்க, அதாவது வீட்டு வரி, குடிநீர் வரியாக இருக்கட்டும், இதெல்லாம் செலுத்துவீங்க.
அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதன் மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு குடிநீர் வசதி வேணும், வீட்டு வரிக்கான ரசீது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இதன் மூலமாக வந்து வாங்கிக்கலாம். அதேமாரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ட்ரேட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் நிறைய ஆஃபீஸருக்கு அந்த இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா ஸ்கூல் சம்மந்தப்பட்டது, பள்ளிகளில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா சேவைகளுக்கான அதிகாரிகளுமே அங்கே இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது, உங்கள் ஊர்களுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி தேவைப்படுது, ஏரியாவில் ஏதாச்சும் அதிக குப்பைகள் இருக்கா அதை அகற்றணும், இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, சேவைகளாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த ஒரு திட்டம் மூலமாக நீங்கள் வந்து பெறலாங்க. வீடு வேண்டி நீங்கள் மனு அளிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் கிராம சபை கூட்டம் அப்படின்றது உங்கள் ஊரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு எது வேணாலும் தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. எல்லா கிராமங்கள்லையுமே நடைபெற போகுது. அதனால் பொதுமக்கள் கலந்துக்கிட்டு தேவையான இன்ஃபர்மேஷனும் சரி, தேவையான சேவைகளும் சரி நீங்கள் வந்து பெற பாருங்க. இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.